Hi students, welcome to Master YouTube channel. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல நடந்த 11th ஸ்டாண்டர்ட் பாட்னி ஹாஃப் இயர்லி எக்ஸாம் क्वेश्चन பேப்பர் பத்தி தாங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ளாடி போலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் 1 1 மார்க் செக்ஷன். 1 மார்க் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் டோட்டலி 15 क्वेश्चंस கேட்டிருக்காங்க. ஈச் क्वेश्चन கேரி 1 மார்க், டோட்டலி 15 மார்க். ஸோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஐடென்டிஃபை தி ஆர்கிபாக்டீரியம் ஃப்ரம் தி ஃபாலோவிங். இதோட ஆன்சர் பார்த்தாச்சுன்னா ஆப்ஷன் சி. தென் செகண்ட் क्वेश्चन which of the following gymnosperm plant produce amber. இதோட ஆன்சர் பார்த்தாச்சுன்னா ஆப்ஷன் ஏ. தென் தேர்ட் क्वेश्चन pick out the correct pair. ஸோ இதோட ஆன்சர் பார்த்தாச்சுன்னா ஆப்ஷன் ஏ. தென் ஃபோர்த் क्वेश्चन pollen grain are fused together as a single mass called as. இதோட ஆன்சர் பார்த்தாச்சுன்னா ஆப்ஷன் டி. தென் ஃபிஃப்த் क्वेश्चन which of the following plants has geocarpic type of fruits. இதோட ஆன்சர் பார்த்தாச்சுன்னா ஆப்ஷன் ஏ. தென் சிக்ஸ்த் क्वेश्चन the two subunit of ribosomes remain united at critical ion level of. இதோட ஆன்சர் பார்த்தாச்சுன்னா ஆப்ஷன் ஏ. தென் செவன்த் क्वेश्चन in meiosis crossing over is initiated at. இதோட ஆன்சர் பார்த்தாச்சுன்னா ஆப்ஷன் பி. தென் எய்த் क्वेश्चन the bond formed between the glucose and fructose molecule by removal of water is called. இதோட ஆன்சர் பார்த்தாச்சுன்னா ஆப்ஷன் ஏ. தென் நைன்த் क्वेश्चन grafting is successful in dicots but not in monocots because the dicots have. இதோட ஆன்சர் பார்த்தாச்சுன்னா ஆப்ஷன் பி. தென் 10th क्वेश्चन what is the fate of primary xylem in a dicot stem showing extensive secondary growth. இதோட ஆன்சர் பார்த்தாச்சுன்னா ஆப்ஷன் பி. தென் 11th क्वेश्चन Munch hypothesis is based on. இதோட ஆன்சர் பார்த்தாச்சுன்னா ஆப்ஷன் பி. தென் 12th क्वेश्चन ஐடென்டிஃபை தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி. தென் 13th क्वेश्चन ஃபார் எவ்ரி கார்பன் டை ஆக்சைடு மாலிகூல் entering the C3 cycle the number of ATP and NADPH required. இதோட ஆன்சர் பார்த்தாச்சுன்னா ஆப்ஷன் சி. தென் 14th क्वेश्चन the compound which links glycolysis and Krebs cycle is. இதோட ஆன்சர் பார்த்தாச்சுன்னா ஆப்ஷன் சி. தென் 15th 1 மார்க் it is the powerful growth inhibitor. இதோட ஆன்சர் பார்த்தாச்சுன்னா ஆப்ஷன் சி. தென் பார்ட் 2 மார்க் செக்ஷன். 2 மார்க் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் டோட்டலி 9 क्वेश्चंस கொடுத்திருக்காங்க. அதில் நம்ம 6 क्वेश्चन அட்டெண்ட் பண்ணணும். क्वेश्चन நம்பர் 24 is compulsory. each question carry 2 mark, totally 12 marks. ஸோ இதில் கம்பல்சரி கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வாட் இஸ் கால்ட் அஸ் பவர் ஹவுஸ் ஆஃப் செல் ஒய் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தென் பார்ட் 3 மார்க் செக்ஷன். 3 மார்க் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் டோட்டலி 9 क्वेश्चंस கொடுத்திருக்காங்க. அதில் நம்ம 6 क्वेश्चन அட்டெண்ட் பண்ணணும். each question carry 3 mark, totally 18 marks. क्वेश्चन நம்பர் 33 கம்பல்சரி. ஸோ கம்பல்சரி கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வாட் இஸ் வெர்னலைசேஷன், அதாவது வெர்னலைசேஷன்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. தென் பார்ட் 4 5 மார்க் செக்ஷன். 5 மார்க் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் டோட்டலி 5 क्वेश्चंस கொடுத்திருக்காங்க. எல்லா क्वेश्चनुமே ஏ ஆர் பி சாய்ஸ்ல கொடுத்திருக்காங்க. நம்ம ஏதாவது ஒன்று அட்டெண்ட் பண்ணா போதும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஃபைனலா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல நடந்த 11th ஸ்டாண்டர்ட் பாட்னி ஹாஃப் இயர்லி எக்ஸாம் क्वेश्चन பேப்பர் பத்தி பார்த்துட்டோம். ஸோ அதர் டிஸ்ட்ரிக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இது ஒரு மாடல் क्वेश्चन பேப்பரா எடுத்துக்கிட்டு எக்ஸாமை நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க, எக்ஸாம் நல்லா எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட்.